பாபுல் அசானி வல் இக்காமத்தி. தொழுகைக்கான ஒரு முக்கியமான அம்சம்தான் அசானும் இக்காமத்தும். ஹுமா மின் சுனனில் கிஃபாயத்தி. இந்த அசானும் இக்காமத்தும் கிஃபாயா என்ற சுன்னத்தில் சேர்ந்தது, அதாவது ஃபர்து கிஃபாயா என்று நாம் சொல்லுவோம். கட்டாயமாக ஒரு ஊரில் முஸ்லிம்கள் வாழும் பட்சத்தில் அங்கே அசான் கூறப்பட வேண்டும், இக்காமத் கூறப்பட வேண்டும். அப்படி யாருமே அதனை கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த ஊர்வாசிகள் அனைவரும் குற்றவாளிகளாக ஆகிடுவார்கள். கொஞ்சம் பேர் அதனை செய்துவிட்டால் அனைவரை விட்டும் கடமை விழுந்துவிடும். எனவே இந்த அசானும் இக்காமத்தும் ஷரியத்தில் சுன்னத் என்று கருதப்படுகின்றது. இதற்கு ஆதாரம்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் மாயிதா உடைய 58வது ஆயத்தை கவனிக்கலாம். வைதா நாதைத்தும் இலஸ்ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி அழைத்தால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கு அழைக்குமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த அழைப்பிதழ்கள் ஐங்கால தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைக்கு அவசியமானது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அசானும் இக்காமத்தும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த முதலாவது வருடத்திலேயே நடந்தேறியது. எனவே ஹிஜ்ரி முதல்ல தான் இது சுன்னத்தாக அமுல்படுத்தப்பட்டது. இந்த அசானுக்குரிய ஒரு வரலாறும் இருக்கிறது, ஹதீஸ்லே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னு அப்து ரப்பி என்ற சஹாபி ஒரு கனவு கண்டதன் பயனாகத்தான் இந்த அசான் உடைய சொற்கள் எங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அழகிய பூர்த்தியான ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடிய, அதனை கருத்து தெரிந்து கேட்கும் பொழுது எவருமே பதிலளித்து மஷின் பக்கம் செல்லக்கூடிய அளவுக்கு அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த அசான் சுன்னத்தாக்கப்படுவதற்கு முன்னால் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைத்து எந்த முறையில் நாம் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிறது என்று ஆலோசனை செய்ததனுடைய பிரதிபலனாக இந்த அசான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆலோசனைகள் பலரும் கூறினார்கள். சிலர்கள் ஒரு மணியை அடிப்போம் என்றார்கள், மற்றும் சிலர்கள் ஒரு குழலை ஊதுவோம் என்றார்கள். அவைகள் அனைத்துக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. இதன் விளைவாக நாம் ஏற்கனவே கூறிய இந்த அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னு அப்து ரப்பி என்ற சஹாபி இரவுல அந்த ஆலோசனைக்கு பின்னால தூங்கிவிடுகின்றார். ஒரு கனவை காண்கிறார். அவர் சொல்கிறார், தாஃபபி மினல் லைலி தாயிஃபுன் வ அன நாயிமுன். நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னை சுற்றி கொண்டிருந்தார். அலைஹி சௌபானி அஹ்தரானி, அவர் 2 பச்சை நிற ஆடைகளை அணிந்திருந்தார். வஃபி யதிஹி நாகூசுன் யஹ்மிலுஹு, அவருடைய கையிலே ஒரு குழலையும் சுமந்து கொண்டிருந்தார். கால ஃபகுல்து யா அப்துல்லா அத்தபி உன் நாகூஸ். இந்த அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னு அப்து ரப்பி என்ற சஹாபி சொல்கிறார், அல்லாவின் அடியானே, இந்த குழலை நீர் எனக்கு விற்பனை செய்வீரா? அவர் கேட்கிறார், வமா தஸ்னவு பிஹி, இந்த குழலின் மூலமாக என்ன செய்ய போகிறீர்கள்? கொல்து நதுஉ பிஹி இலஸ்ஸலாத்தி, அதன் மூலமாக நாங்கள் தொழுகைக்கு மக்களை அழைப்போம் என்று சொன்ன நேரம் அவர் கால அஃபலா அதுல்லுக அலா கைரின் மின் தாலிக், இதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? ஃபகுல்து பலா, ஆம், அறிவித்து தாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகளை அசான் முடியும் வரைக்கும் அந்த மலக்கானவர் சொல்லிக் கொடுத்தார். அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னு அப்து ரப்பி என்ற இந்த சஹாபி சொல்கிறார், ஃபலம்மா அஸ்பஹ்து அதைத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப அக்பர்துஹு. காலையில் நான் எழுந்து ஹஸரத் ரசூலுடைய சமூகத்துக்கு வந்து இதனை பற்றி அறிவித்தேன். பிமா ரஅய்து ஃபகால இன்னஹா லருயா ஹக்குன் இன்ஷா அல்லாஹ். கனவை கேட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ், இது உண்மையான கனவு என்று கூறினார்கள். எனவே ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகும் மா பிலால், பிலாலோட போங்க, நீங்க கண்ட கனவை அவரிடத்திலே கூறுங்க, அந்த வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுங்க. ஃபைன்னஹு அந்தா சௌத்தன், அவர் உயர்ந்த சப்தம் உடையவர். மின்க, உங்களை விட அவர் உயர்ந்த சப்தம் உடையவர். ஃபகால ஃபகும்து மா பிலால், எனவே நான் பிலாலிடம் ஃபஜஅல்து அல்கைது அலைஹி வ யுஅஸ்ஸினு பிஹி, அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அதன் மூலமாக அவர்
அழைப்பு விடுத்தார். இந்த வார்த்தைகளை ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வீட்டுக்குள்ளே இருக்கும் நிலைமையில் கேட்ட பொழுது, இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சப்தம் காதிலே ஒலித்த நேரம், ஃபஹரஜ யஜுர் ரிதாஹு யகூல், அவர் தனது போர்வை இழுத்தவாறு வெளியில் இறங்கினார். கூற ஆரம்பித்தார், வல்லதி பாசக பில் ஹக், எந்த உண்மையான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லகது ரஐத்து மிஸ்லல்லதி உரிய, இப்பொழுது எது எனக்கு காண்பிக்கப்படுகின்றதோ, எதனை நான் காண்கிறேனோ அதே போன்றதனை நான் கண்டேன் என்று சொல்ல, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலில்லாஹில் ஹம்த், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்தார்கள், அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். இது அஹ்மதில் 15881வது ஹதீஸாகவும், திர்மிதியிலே 174வது ஹதீஸாகவும், அபூதாவுதிலே 421வது ஹதீஸாகவும், இப்னு மாஜாவிலே 698வது ஹதீஸாகவும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அஸானுடைய ஓசையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விரும்புகின்றான். ஜமாத் தொழுகைக்கு மட்டுமின்றி ஒரு ஃபர்லான தொழுகையை ஒருவர் தனித்து தொழப்போகின்றார். அந்த நேரத்திலையும் இந்த அஸானும் இக்காமத்தும் சொல்லிக்கொள்ளலாம், சுன்னத்தாக்கப்படும்.